ஒரே பழம் இருக்கு. ஐயா இது என்ன எல்லாமே எடுத்துக்கிறியா? மொத்தமா 2 ரூபாய் 20 பைசா. 2 ரூபாய் 20 பைசா இருக்கா? ஆமா. ஒன்னா ரூபா? 1 ரூபாய். ஒன்னாயா? புரியா? அதான் உழைச்ச காசியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அதான் சொல்றேன். நீ பூராவே வாங்கிக்கிறங்கிறதுக்காகத்தான் குறைச்சு கொடுக்குற 2 ரூபாய்க்கு. கொடு. வியாபாரம் நடந்துகிட்டாரு வாங்கிட்டு வேண்டாம். காசு வேற கொடுத்து 2 ரூபாயா என்ன? அப்ப இதெல்லாம் சொல்லாத. எல்லாம் கரெக்டா இருக்கு. இது சேர்த்து என்ன 10 பைசா எல்லாரையும் மொத்தமா கேட்கறீங்க. மொத்தமா 1 ரூபாய் கொடு. என்னது 1 ரூபாயா? தங்கச்சிக்கு ஆசையா இருக்குன்னு கேட்டேன். அப்படியா? அப்ப எல்லாம் 1 ரூபாய் 6 ரூபாய் கொடு. அதுக்கு மேல குறையுங்க. கட்டுங்க. தங்கச்சிக்கு ரொம்ப கேட்டேன். இது கோயம்புத்தூர் சேலை. கொள்ளைகாரம் பட்டு கலந்தது. புது ரகம். 5 நாள் தண்ணியில போட்டாலும் துளி சாயம் போறாது. ரொம்ப பிரமாதமான தரகு. என்ன வருங்க? இதுதான். இது அடக்க 50 ரூபா ஆகுது. என்னங்க சரியா சொல்லுங்க. நான் ஜாஸ்தி கேட்க மாட்டேன். சரி ஒரு 5 ரூபா கம்மி பண்ணிட்டு கூட. இப்ப என்ன சாயம் போகுதுங்க? கண்டிப்பா போகாதுங்க. கேரண்டி. இது என்ன சேலை 45 ரூபா இருக்கே. அப்புறம் பாத்துக்கலாம். போயிட்டு வாங்க. ஐயோ போய் அப்புறம் வாங்க. பாட்டு ஐயோ யாரு இருந்தாரு? அந்த ஆளு. ஏன் இப்படி பயப்படுறீங்க? வந்து எங்க வந்து அவன் பாட்டு வந்தா சேர்த்துக்கிட்டு போவான். என்ன ஒரு அடி அடிச்சுட்டான். என்ன சமாச்சாரம்? அவன் வந்து கை நீட்டும் போது எங்க கையில பணமோ புடவையோ பொருளோ எது இருந்தாலும் கொடுத்துருங்க. இல்ல நாங்க வீடு போய் சேர முடியாது. இந்த சந்தானனுக்கு இது மாமூலுங்க. மாமூலா?
கேக்குற ஒண்ணு பதில் சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க சொல்லுங்கய்யா சந்தைக்கு சேர்ந்த மாமூல் வாங்குற சோமனாங்க இன்னைக்கும் வந்து மாமூல் கேட்டான். மாமூலா? ஆமாங்க, அவனுக்கு இதே தொழில். எந்த ஊர்ல சந்தை வந்தாலும் அங்க வருவான். மாமூல் குடுக்கல இருக்கிற சாமான்களை எல்லாம் அள்ளி வீசி நாசம் பண்ணிட்டு போயிடுவான். சந்தைக்குள்ளேயே ஒருத்தரும் நுழைய முடியல. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க முடியாதுங்க. தம்பி கொடுத்த உதவியில அவனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கும். ஊரை விட்டே ஓடி போய் கண்டிப்பா சொல்றேன், பரசல எடுக்க முடியாது. இன்னும் 2 ஆள் வந்தாதான் அந்த துடுப்பைய கையில போடுவேன். நான் அவசரமா அக்கறைக்கு போகணுமா? நீ அவசரமா போகணும்னா இன்னும் 2 ஆள் பணத்தை எடு. இதெல்லாமே அநியாயமா இருக்குது. எது அநியாயம்? 4 பேர் போற பரிசல்ல 2 பேர் உட்காந்துட்டு போனா போவேனே. சிவகாமி, சிவகாமி, ஐயா இதெல்லாம் யாருக்குன்னு? கடலை மிட்டாயி. ஆமா, என்ன நான் ஒண்ணுமே பேசலன்னா சொன்னா கேடு. 2 பேர் என்ன மிரட்டிட்டே இருக்காங்க. நான் தான் பாத்துட்டு இருந்தேன், நீ தான் அவங்கள பேசின. ஐயா, என் தங்கச்சி ஒரு மாதிரி தப்பு யாரும் செய்யறாங்க, சீரி பாஞ்சோம். நீங்க இருக்கியா, நான் கொண்டு கொடுப்பேன். பத்தியா 4 பேர் ஏறினா தான் பர்ஸ்ல எடுக்கணும் நீ தானே சொன்ன. சொல்லிட்டு இப்ப சட்டத்தை நீயே மாத்திரியான்னு. தங்கச்சி, நான் சத்தம் போட்டா போட்டதுதான், அது மாறவே மாறாது. ஒன்னையும் சேர்த்து 4 பேர் ஆகுதுல்ல. ஆமா ஆமா. ஆமா, நீ எப்ப நீங்க வந்த? அதுவா, அம்மா உன்னை சாப்பிட கூட்டி வர சொல்லிச்சு. நான் இங்க வந்து பார்த்தேன், நீ சந்தைக்கு போயிருக்கிறத பெரிய சாமி சொல்லிச்சு. அந்த அண்ணா பர்சல்ல இங்க வந்து நம்ம பர்ஸ்ல எடுத்து. எனக்கே போட்டியா? சும்மா இருந்தப்பா, 2 பேரும் சேர்ந்து தொந்தரவு பண்றீங்க. அது இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா, அண்ணன் சந்தைக்கு போயிருந்ததுமா, நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டேன் பாரு. சிலுக்கு புடவை, கண்ணாடி வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குமா. என்னம்மா இது, நான் எப்ப கொடுத்து தூக்கிட்டே இருக்கேன், வாங்க. அறுவடை காலமாச்சா, சந்தைக்கு ஏராளமா கூட்டம் வந்தது. நல்ல வசூல்மா. தங்கச்சி கல்யாணத்துக்காக உண்டியல் எனக்கு நிறைய காசு போட்டிருக்கு. நான் மட்டும் என்னவா, நீ சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா 20 பேர் கரை சேர்த்திருக்கேன். எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கேன். அந்த காசெல்லாம் கொண்டாடி கொடுக்க போறியா இல்லையா? என்னமா அது, இந்த சின்ன புள்ள இந்த கடலைக்காய் எல்லாம் வாங்குறது ஆசைப்பட்டு வச்சிருக்கோம். ஏமா நீ போமா. ஐயோ அம்மா பாவங்க. அம்மா, சல்லிப்பட்டியில இருக்குமா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா வந்துருக்கு. ஆமாமா. படி படி. அன்புள்ள பார்வதி அம்மாளவர்களுக்கு நாராயணசாமி வணக்கத்துடன் எழுதி கொண்டது. தங்கள் பெண் சிவகாமி எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. பையனுக்கும் மணந்து கொள்ள சம்மதம். முகூர்த்த நாள் நிச்சயிப்பதற்கு முன் நேரில் சில விஷயங்களை பேசி முடிவு செய்ய வேண்டும். எனவே இது கடிதம் கண்டவுடன் தாங்களோ தங்கள் மகனோ புறப்பட்டு ஜல்லிப்பட்டிக்கு வந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றது நேரில் இப்படிக்கு நான் சாமி. தம்பி, ஏதோ நல்ல நேரம், எல்லாம் கைகூடி வருது. அன்னைக்கு பொண்ணை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம சிவகாமியை பிடிச்சு போச்சுன்னு பதிலும் வந்துருச்சு. ஏமா, பொண்ணு அவங்க பார்த்தாங்கல்ல, மாப்பிள்ளை நான் பார்க்க வேண்டாமா? அதுக்காக தாண்டா சொல்றேன், நீயே தள்ளிப்பட்டிக்கு போய் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு நேர்ல என்னமா பேசணும்னு எழுதியிருக்காங்களே, அதையும் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரிம்மா. தங்கச்சி, என்னடா என்ன இது கையில? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. அண்ணனின் திருமணம் போகை, என் கல்யாணத்துக்கு நீ பணம் சேர்க்கிறியா? செலவுக்கு வாங்குற பணத்தெல்லாம் இப்படித்தான் சேர்த்து வைக்கிறியா? அண்ணன் எனக்காக கஷ்டப்படுது, அண்ணனுக்காக நான் சேர்த்து வச்சேன். இதுல என்ன தப்பு? தப்பு. இந்த போட்டி வாழ்க. அண்ணனும் தங்கச்சி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேன். ஒத்துமையா? இது வாடா சீக்கிரம், சல்லிப்பட்டிக்கு போகணும், சாப்பிட்டு போவ. முடியாது. இதுல தங்கையின் வளைகாப்புக்கு இதுதான் நம்ம பையன். திருப்தி தானே? ரொம்ப திருப்திங்க. அப்படின்னா
இப்பவே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தம் வச்சிட வேண்டியதானே? வச்சிடலாம் தம்பி. நாங்களும் பொண்ணு வீட்டுல இருந்து அதிகமா எதையும் எதிர்பார்க்கல. ஏதோ எங்க கௌரவத்துக்கு குறைவு இல்லாம ஒரு 30 பவுன்ல காசு மாலையும் 10 பவுன்ல அட்டிகையும் போட்டுட்டா. 30 பவுன்ல காசு மாலையா? ஆமா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? மத்த கல்யாண செலவு பூராவையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இந்த 2 நகை கூட நீங்க போடலைன்னா ஊர் உலகம் உங்களை பத்தி என்ன பேசும்? யோசிச்சு பாருங்க. ஆமா. அப்போ ஐயா எனக்கு ஒரு 6 மாசம். 6 மாசம் இல்ல, 1 வருஷம்னாலும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க தங்கச்சிக்கு தான் என் பையன். நீங்க சொன்னபடி சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயா ரொம்ப நன்றி. சந்தோஷம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.